பட்சபாதம் பண்ணாதீர்கள். நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 10 17 வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 34 வசனம், கலாத்தியர் 2 6 வசனம், ரோமர் 2 11 வசனம், எல்லாத்துலயும் பார்க்கிறோம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. there is no partiality with God, no favoritism சொல்லலாம். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கிறோம். இன்னைக்குன்னு இல்லை, இத்தனை வருஷங்களையும் பார்க்கிற அநேக குடும்பங்கள்ல ஒரு பிள்ளை இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, 2 பிள்ளையோ இல்ல 3 பிள்ளைகளோ இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறது, மற்ற பிள்ளையை அதிகமாக நேசிக்காம இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைகளை டீச்சர் நேசிக்கிறாங்க, நல்லா படிக்காத பிள்ளைகளை டீச்சர்ஸ் நேசிக்கிறது இல்லை. ஆபீஸ்லயும் நல்ல வேலை பார்க்கறவங்கள மேல இருக்கிற லீடர்ஸ் மேனேஜர்ஸ் நேசிக்கிறாங்க. நல்லா வேலை செய்ய முடியாத எஃபிஷியண்டா இல்லாதவங்களை அவங்க நேசிக்கிறது இல்லை. இப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குது. ஆனா ஆண்டவர் பார்ஷாலிட்டிக்கு அனுக்காக பட்சபாதம் பண்ணாதன்றார். அதை குறித்துதான் நம்ம தியானிக்க போறோம். இது ஒரு சீரியஸான விஷயம். இது ஒரு லேசாக எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம உபாகம் 10 17 வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவம் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், அவர் எவ்வளவு பெரிய மகா பெரிய தெய்வம்ன்றத சொல்றாரு. அவரே ஆண்டவர், மனுஷன் கிடையாது, படைத்தவர், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவர், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாத்தையும் நடப்பிக்கிறவர். அவர் சொல்றாரு, பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குறவர் அல்ல. வெறும் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்லன்னா அது வேற அர்த்தம். பரிதானம் வாங்குறோம்னா லூக்கா 18 பாக்குறோம், அநீதியுள்ள நியாயாதிபதி. அநீதியுள்ள நியாயாதிபதினா அவன் யாரு அவனுக்கு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்றவன். அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி. அப்படி அதான் பரிதானம் வாங்கிக்கிட்டு, லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அனுகூலமாக தீர்ப்பு சொல்றவன். அது மாதிரி பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, நோ பார்ஷியாலிட்டி. பரிதானம் வாங்குறவங்க நோ பிரைம்ஸ். அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்லன்றாரு. அவர் திக்கற்ற பிள்ளைக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா டீப்பா உள்ள போறாரு. இது சாதாரண மனுஷங்க, தாய் தகப்பனோட இருக்கிற உங்களுக்கு சொல்றாரு. இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே போய் சொல்றாரு, ஆண்டவர் கர்த்தர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும். ஆர்ஃபன்ஸ், விடோஸ், திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்கிறார். ஜஸ்டிஸ், அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நீதி கிடைக்க செய்கிறாரு. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். அந்நியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவமாய் இருக்கிறாருன்னா ஃபுட் அண்ட் கிளாத்திங். யாருமே தெரியாது, ஒருத்தன் வழிபோக்கன் போல ஒருத்தன் வாரான், யாருமே தெரியாது, அவனை ஆதரிக்கிறது. நாங்க பிறந்து வளர்த்த ஊர்ல பாத்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல நாகமலை புதுக்கோட்டைன்ற ஊரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில ஒரு டீச்சர் வீட்டுல வாசல்ல ஒருத்தன் படுத்திருக்கிறான். ஒரு வாலிப பையன், பேச்சு வரல, திக்குவாயி, சுத்தமா திக்கி பேசுறான். ஆனா தெளிவான பேச்சு இல்லை. யாரா இருந்தாலும் நீ எங்க இருந்து வர, யார் தம்பி, நீ எங்க இருந்து வர, எங்க போற அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது அவனுக்கு எங்க இருந்து வந்தான்னு சொல்ல தெரியல, எங்க போறான்னு சொல்ல தெரியல. மைண்டு ஒரு ப்ராப்பர் மைண்ட் இல்லை, மன வளர்ச்சி குண்டுனவனா இருக்கிறான். அப்ப இவங்களா என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஒரு பேர் வச்சு, அந்த டீச்சர்ல நிறைய ஆம்பளை பசங்க, அவங்களே அவனுக்கு சாப்பாடு போட்டு, அவன் என்ன பண்ணுவான்னா அந்த ஊர்ல, எங்க ஊர்ல இருக்க யார் யார் என்ன வேலை சொன்னாலும் இந்த வேலையை செய்வான். இத்தனை மூடையை தூக்கி போடு அப்படின்னா அத்தனை மூடையும் தூக்கி போடுவான். இவ்வளவு மண் வெட்டு அப்படின்னா மண் வெட்டுவான். இந்த மண்ணெல்லாம் தூக்கி போடு, இந்த செடியெல்லாம் வெட்டினீங்கன்னா
எல்லாம் பண்ணுவான். ஆனா அவனுக்கு தெரியாது என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு தெரியாது, அதுக்கு எவ்வளவு கூலி வாங்கணும்னு தெரியாது. நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவான். நீங்க அவன் பாக்குற வேலை வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு பார்த்திருப்பான். நீங்க 10 ரூபா கொடுத்து சாப்பாடு போட்டீங்கன்னா போயிட்டே இருப்பான். அந்த 10 ரூபாய் என்னன்னு அவனுக்கு தெரியாது. இது வந்து ஒரு 10 ரூபாய், இது 20 ரூபாய், இது 50 ரூபாய் அப்படின்றதுலாம் தெரியாது. வாங்கி போயிடுவான், அவ்வளவுதான். அப்படி யார் சொன்னாலும் அந்த வேலை பார்ப்பான். அவனை பாத்தீங்கன்னா எல்லாரையும் நேசிப்பான். உங்களுக்கு எல்லாரும் நேசிப்பான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது விளையாட்டுல சண்டை போட்டா கூட அவனுக்கு அது பிடிக்காது. உடனே பெரிய அண்ணன், மூத்த அண்ணன் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆள், அந்த அண்ணனை கூப்பிட்டு வந்துருவான். அவர் தெரியும் இவன் வந்து விளையாட்டுல ஏதோ சண்டை வந்திருக்கவங்களுக்கு அதுல வந்து விளையாட்டை எடுத்துக்காம இவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான்னு வந்து சரி ஒருத்தருக்கும் கையை கொடுங்க பாண்டுருவாரு. எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்து அவனை சிரிக்க வச்சு அனுப்பிச்சிடுவார். பாருங்க, அவனுக்குள்ள ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவன், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்குன்னு அவன் நினைக்கிறான். அவனுக்குள்ள இருக்குது எல்லாரும் அன்பா இருக்குன்னு நினைக்கிறான். அது மாதிரி அவர் சொல்றாரு 19 வசனத்துல உபாகம் 10:19, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியரா இருந்தபடியால் அந்நியரை சிநேகிக்கிறாங்க. அவன் அதே மாதிரி அவன் அந்நிய, அவன் பரதேசி, அவன் எங்க இருந்து வந்தானே தெரியாது. நாங்களாக அவன் ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு எங்களோட வளர்ந்தாங்க. இப்பவும் இருக்கிறான், இப்பவும் அதே ஊர்ல இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிடையாது. யார் என்னென்ன வேலை சொல்றாங்களோ, யார் யார் என்ன வேலை சொல்றாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு அன்பு பாராட்டுறாங்க எல்லாரும். அந்த அன்பு அவனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. திடீர்னு எப்படிதான் போன் நம்பர் கிடையாது, எப்படி போன் ஆப்ரேட் பண்றான்னு தெரியாது, பண்ணுவான். சென்னைக்கு வரேன்னுவான். சரி நீ வா அப்படின்னு, அவ்வளவுதான். யாரோ சொல்லியிருக்கிறாங்க நம்ம சென்னைக்கு போறேன் உன்னை கூட்டிட்டு போறேன்னு இருக்காங்க, அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப யோசித்து பார்க்கணும், நம்ம ஒரு அந்நிய தேசத்துல இப்படி இருந்தா இப்படி இருக்குன்னு யோசித்து பார்க்கணும். தன்னை போல பிறனி நேசின்னு சொன்னார் இல்லையா, அதோட அர்த்தம் அப்பதான் தெரியும். அப்ப இதுல 3 காரியம் சொல்றாரு. ஒண்ணு, பட்சபாதம் பண்ணாதீங்கன்றாரு. அடுத்தது, அனாதையா இருக்கிற பிள்ளைங்களுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்யுங்கன்றாரு. அதே மாதிரி அந்நியன் மேல, அவன் பரதேசியா வரவன் மேல அவனுக்கு அன்பு செலுத்துங்கன்றாரு. லேவியராகவும் 19 அதிகாரம் 33, 34 பாக்குறோம். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம்னா அவனை எக்ஸ்பிளாய்ட் பண்ணாதீங்க. அவனை வச்சு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யாருமே தெரியாது, அப்பா அம்மா இல்லாதவங்களா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு கடுமையா வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அநேக ஸ்தாபனங்களை நான் பார்த்திருக்கிறேன். அநேக நிறுவனங்கள்ல தாய் தப்பு இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையா வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்காக பரிந்து பேச யாருமே கிடையாது. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவதாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்களும் அப்படி இருந்தீங்களே என்றார். நீங்க கஷ்டப்பட்டதை நினைச்சு பாருங்க என்றார். சங்கீதம் 68:5 தாவீது இப்படியா சொல்றாரு, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவனுமாய் இருக்கிறார். திரும்பவும் சொல்றார், ஃபாதர்லெஸ் சில்ட்ரன், தகப்பனில்லாத பிள்ளைகள் விதவைகள், அவங்களுக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கிறேன்றாரு. சங்கீதம் 10:14 திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே, ஹெல்ப்பர் என்றாரு. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். எதுக்கு சொல்றாரு? நம்மள அப்படி இருக்க சொல்றாரு. சங்கீதம் 146 7-9 வசனங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஒடுக்கப்பட்டவர்னா அப்ரஸ் பண்றது, அவங்களை என்ன சொன்னேன், கடுமையாக வேலை வாங்குறது, ஒடுக்குறது. அவங்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். பசியார்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியோடு இருக்கிறது, பசியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, அது யாரு பிழை போட்டுறா, அதுகளுக்கு யாரு ஆகாரம் கொடுக்கிறான்றார். இப்படி போல பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன்றாரு. கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலை, பிரிசனர்ஸ் கட்டுண்டு இருப்பாங்க. யோசித்து பாருங்க, பொத்திபார் வீட்டுல அடிமையா இருக்கிறாரு, சிறைச்சாலையில கைதியா இருக்கிறாரு, தானியல் அடிமையா இருக்கிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்றாரு? கட்டுண்டலை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்னா கூணி குறுகி போயிருப்பாங்க நிறைய பேரு. அவங்க வேற
ஏன்னா அவங்க அவங்க வந்து எங்கேயோ இருந்து ஒரு அனாதை பிள்ளைய வேலைக்கு விட்டுருப்பாங்க வீட்டுல. அந்த பிள்ளை எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். அது தலை நிமிர முடியாத வேடிக்கை, ஒரு நுகத்தடி மாறி. அப்படி மடங்கடிக்கப்பட்டவர்களை கத்த தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கத்த சிநேகிக்கிறார். பரதேசிகளை கத்த காப்பாற்றுகிறார். பரதேசிகள்லாம் அட்ரஸே கிடையாது, ஒரு முகவரியே கிடையாது அவங்களுக்கு. டெம்பரவரி ரெசிடென்ஸ் இருக்கு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல. அங்கிருந்து அங்கங்க வாசனம் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் கத்த காப்பாத்துகிறார், அவங்களெல்லாம் பாதுகாக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறார். அவர் யார்ன்றதை சொல்றார், நான் யார் அப்படின்றத சொல்றாரு. நம்மகிட்ட மாதிரி எதிர்பார்க்கிறார். இப்ப எதுல பேஸ் பண்ணி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை பேஸ் பண்ணித்தான் இவ்வளவு முன்னாடி பின்னாடியும் கொண்டு போனார். இப்ப அதை பார்ப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். அங்கதான் பார்ஷியாலிட்டி பத்தி, பட்சபாதம் பண்றதை பத்தி வெளிப்படையாக எளிமையாக நம்மளுக்கு ஆண்டு சொல்லிக் கொடுக்கிறார். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஆண்டவர் மேல விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, சரியாக புரிந்து கொள்ளுங்க. பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதீங்கன்றார். ஆண்டவரை உண்மையா நேசிங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் தந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, உங்க வீட்டுக்கு வரும்போது இல்ல, ஆலயத்துக்குன்னே சொல்ற, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்பொழுது, எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்துல வரோம். அங்க ஒருத்தன் நல்ல ஒரு ரிச் மேன் ஒருத்தன் வரான், இன்னொருத்தன் ஒரு கஷ்டப்படுற மனுஷன் வரான். மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கேயே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையில உட்காரு என்று நீங்கள் சொன்னால், நல்ல இடத்துல உட்கார சொல்றான், நல்லா வசதியானவனை. அந்த தரித்திரனை நீ அங்க போய் நில்லு, தூரமா நில்லுன்றான். இல்லைன்னா என் பாதை தண்ணியில கீழே உட்காருன்றான். உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவளா இருக்கிறீர்கள் அல்லவா? இது தகாத சிந்தனைன்றாரு. இந்த மாதிரி நடத்துறது, இந்த சிந்தனை சரியில்லை. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், பாருங்க, அவன் தரித்திரன், அவனோட பணம் இல்ல, ஆனா என்ன இருக்கா, விசுவாசத்துல அவன் பணக்காரன், விசுவாசத்துல அவன் ஐஸ்வர்யவான்றாரு. தமிழத்தில் அன்புகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் அடைந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்க ராஜ்யத்தின் புத்திரன் அவன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறான். நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வரங்களோ உங்களை ஒடுக்கிறார்கள், அவர்களோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். அவங்கதான் அவங்களை ஏத்து நிக்கிறாங்க, பணக்காரங்க தான் அவங்களை ஏத்து நிக்கிறாங்க. இந்த தரித்திரன் ஏத்து நிக்க, நீங்க யார கனம் பண்றீங்களோ அவன் தான் அவங்களை ஏத்து நிக்கிறாங்க. உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களோ தூஷிக்கிறார்கள். உங்களை தூசிக்கிறது யாருன்னா அவங்கதான். யார் நீங்க பணக்காரன் நினைக்கிறீங்களோ அவங்கதான் உங்களை தூசிக்கிறாங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணம், ராயல் லா அப்படின்றாரு. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். நீங்க பட்சபாதம் பண்ணீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படியே, புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை, அதுலயே நீங்க பாவம் செய்ததா கருதப்படுவீர்கள் என்றார். ஏன்னா லாபம் மீறுறீங்க, சட்டத்தை மீறுறீங்க. புறம்பான இதுதான் நியாயப்பிரமாணம்ன்றது. புது உடன்படிக்கைன்றது உள்ளார்ந்த மனுஷனை சார்ந்தது. பழைய உடன்படிக்கைன்றது வெளியே, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்கின்றது. புறம்பாவே என்னது, அது பாவமாக பார்க்கப்படுகின்றார். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றும் குற்றவாளியா இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாய் என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். 10 கட்டளையில ஒரு கட்டளை மீறினாலும் பாவம் தான்றார். சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திற்படைய போகிறவர்களாய்
அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். நமக்கு சுயாதீன பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சுயமாக நம்ம எதுனாலும் செய்யலாம். நம்ம யாருக்கு அடிமை கிடையாது. கர்த்தர் நம்ம அடிமைப்படுத்த மாட்டார். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் வில், ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். நாம இதனாலும் செய்யலாம். அப்ப அதுக்கேற்றபடி நீங்க செய்யுங்கன்றாரு. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்திற்கு கிடைக்கும். நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டணும். நீங்க இரக்கம் பாராட்டிட்டீங்கன்னா அங்க நியாயபரமானம் அங்க செல்லாதுன்றார். அதைத்தான் சொல்றாரு அவர். இந்த பட்சபாதம் பண்ணாதீங்கன்றத மிக தெளிவா சொல்லிட்டாரு, எளிமையா சொல்லிட்டாரு. பணக்காரனை நீ உயர்வா பார்க்காத, தரித்திரனை தாழ்வா பார்க்காத, அப்படின்னா அவங்க சிந்தைய கரெக்ட் பண்ணு, சரி பண்ணு அப்படின்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேரையும் கர்த்தர் தான் உண்டாக்குனார். அதுதான் சொல்றார், தேவ சாயலாக உண்டாக்கி இருக்கிறார். எல்லா மனுஷரையும் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லைன்றார். விருத்த சேதனம் ஒண்ணும் இல்லை, விருத்த சேதனம் ஒண்ணும் இல்லைன்றார். விருத்த சேதனம் இல்லாம ஒண்ணும் இல்லைன்றார். எல்லாரும் ஒண்ணுதான் கர்த்தருடைய பார்வையில. அப்படி போல நம்ம பார்க்கணும்னு விருப்பப்படுறார். உங்களுடைய அன்பு சரியான அன்பாக இருக்கிறதுக்கு தான் அதை சொல்றார். இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. நான் அதை வாசித்துறேன். நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் உள்ளது. James chapter 2 first 13 verses. My brothers and sisters, believers in our glorious Lord Jesus Christ must not show favoritism. Suppose a man comes into your meeting wearing a gold ring and fine clothes, and a poor man in filthy old clothes also comes in. If you show special attention to the man wearing fine clothes and say, here's a good seat for you, but say to the poor man, you stand there or sit on the floor by my feet. Have you not discriminated among yourselves and become judges with evil thoughts? Listen, my dear brothers and sisters, has not God chosen those who are poor in the eyes of the world to be rich in faith and to inherit the kingdom he promised those who love him? But you have dishonored the poor. Is it not the rich who are exploiting you? Are they not the ones who are dragging you into court? Are they not the ones who are blaspheming the noble name of him to whom you belong? If you really keep the royal law found in scripture, love your neighbor as yourself, you are doing right. But if you show favoritism, you sin, are convicted by the law as lawbreakers. For whoever keeps the whole law and yet stumbles at just one point is guilty of breaking all of it. For he who said, you shall not commit adultery, also said, you shall not murder. If you do not commit adultery but do commit murder, you have become a lawbreaker. Speak and act as those who are going to be judged by the law that gives freedom, because judgment without mercy will be shown to anyone who has not been merciful. Mercy triumphs over judgment. அது ஈஸியா புரியுறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு நான் இப்ப 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20, 21, 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவா இன்னும் நம்ம புரியலாம். கர்த்தர் இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா அப்போஸ்தலன் யோவான்றவர் அன்பின் அப்போஸ்தலன். அவர் எழுதின சுவிசேஷமா இருக்கட்டும், அவர் எழுதின நிருபங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அன்பை தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்றார், அன்பை போக்கஸ் பண்றார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறினேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ணால பார்க்கிற சகோதரனை, ஒரு மனுஷனை நேசிக்காதவன் காணாத மாம்சத்தினால காணாத ஆவியா இருக்கிற தேவனை எப்படி நேசிப்பேன்றாரு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 2 வசனங்கள். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நான் கர்த்தருடைய பிள்ளைனா மற்றவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக பார்க்கணும். நான் இயேசுவின் பிள்ளைனா மற்றவங்க இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம பார்க்கணும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிந்து கொள்கிறோம். இங்கதான் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தோம்னா நம்மகிட்ட பார்ஷியாலிட்டி வராது. ஆண்டவர் அதான் முதல் வசனங்கள் எல்லாம் படிச்சேன் நான்.
அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் உபாகம் லேவியராகத்துல நான் ஏன் படிச்சேன்னா த்ரூ டு பைபிள் ஒண்ணுதான். அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், அது பாத்தீங்கன்னா முதல்ல நியாயபரமான காலம், அப்புறம் கிருபையின் காலத்துல வந்துட்டோம், விடுதலையின் காலம். இப்பொழுது நம்மளுக்கு நியாயம் பிரமாணம் கிடையாது. ஆனா நமக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். சுயமாக நம்ம டிசிஷன் எடுக்கலாம், டிசிஷன் எடுக்கலாம். அந்த லிபர்ட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். செய்யலாம், அப்படி கொடுத்திருக்கிறாரு. சட்டப்படின்னு கிடையாது. அப்ப எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அன்பை தான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அடுத்து மனுஷனை உருவாக்குறார். மனுஷனை உருவாக்கி அவரும் அந்த மனுஷனும் அன்பு கூறுறாங்க. இப்ப ஆதாம எடுத்துக்குவோம். ஆண்டவர் ஆதாம உருவாக்குறார், ஆதாம ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் ஆதாம நேசிக்கிறார். இதுக்குதான் படைச்சார். ஆனா அடுத்து ஒரு லெவலுக்கு போறாரு. மனுஷனுக்கு என்ன பண்றாருன்னா இன்னொரு மனுஷியை உருவாக்குறாரு, அவங்களுக்குள்ள அன்பு கூறணும்ன்றத உண்டாக்குறாரு. இப்ப ரெண்டு காரியம், ஒண்ணு நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறது, அடுத்து சக மனுஷர்களை அன்பு கூறுறது. அதுதான் நம்ம மத்தேயுல சொல்றாரு. முதலாவது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறு, அதுக்கு ஒப்பாக உன்னிடத்தில் அன்பு கூறு போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்றார். இதுல நியாயபரமானம் முழுவதும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் அடங்கும்ட்டார். அதாவது மோசே எழுதுனது, மற்ற தீர்க்க தரிசனம் எழுதின பழைய ஏற்பாடு முழுவதுமே அது போல அடங்கும்ட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையே இந்த ரெண்டு காரியத்துலதான் இருக்கு. ஆண்டவரை நேசிக்கணும், அதுக்கு ஈக்குவலா மத்த மனுஷங்களை நேசிக்கணும். அது ஒப்பாகன்ட்டார். என்னை நேசிப்பது போல மற்றவனை நேசிட்டார். அப்ப நம்ம ஆண்டவரை நேசிச்சுட்டு மனுஷனை என்ன பண்ணக்கூடாது, நேசிக்காம விட்டுறக்கூடாது. மனுஷனை நேசின்றாரு. இப்ப நீங்க ஒரு கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம ஏழை ஜனங்களுக்கு போய் பணம் உதவி பண்றோம், பொருள் உதவி பண்றோம். எதுக்காக? அவன் இயேசுவின் அன்பை பார்க்கணுன்றதுக்காக தான். இயேசு அவன் பார்க்கணும், நம்மளை பார்க்கறது இல்லை. அங்கதான் கொடுக்கறதுல அநேகம் பேர் அதை தெரியல. அநேகம் பேருக்கு கொடுக்கறதுடைய ரகசியம் தெரியல. அவன் இயேசுவை பார்க்கணும், அதுக்குதான் போய் கொடுக்குறோம். அப்ப சொல்றாங்க, விருந்து பண்ணும் போது என்ன பண்ணு, உன் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களாம் கூப்பிடாத, உன் சொந்த பந்தங்களை கூப்பிடாத, வசதியானவங்களை கூப்பிடாத, ஊனரையும் குருடரையும் சப்பானையும் கூப்பிடு, அவங்களுக்கு விருந்து கொடு. அப்ப இயேசுவின் அன்பை பார்ப்பாங்க, என்ன பார்ப்பாங்கன்ற இதுதான் ரகசியம். இது நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்க, இதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு காரியத்தை ஆண்டவரே கொண்டு வராரு. இவ்வளவு நேரம் பட்சபாதம் பண்ணக்கூடாது, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணு, ஃபேவரட்டிசம் பண்ணாத, பார்ஷியாலிட்டி பண்ணாதன்னு சொன்னவர் இப்போ ஒரு காரியத்தை கான்ட்ராஸ்டா கொண்டு வராரு. மல்கியா 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். சொல்றாரு பாருங்க, யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலுசற்புகளின் தாவுமாக்கினேன். அது மலைகளா இருந்தாலும் அது சிதறண்டு போகும்படி பண்ணேன், சிதறி போகும்படி பண்ணேன்றாரு. அவன் கொடுத்திருக்கிற நிலமெல்லாம் வனாந்தரம் உள்ளாகி மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடமாக ஆக்கி போட்டேன்ற. அப்ப கர்த்தர் பட்சபாதம் பண்றாருன்னு தோணும். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 10 முதல் 26 வசனங்கள்ல பவுல் அதை எடுத்து பேசுறாரு. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகி ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும், பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, கற்பத்துலதான் இருக்குது, நல்வினை தீவனை ஒன்றும் செய்யாமலும் இருக்கமையில், அவங்க பிறந்து வளர்ந்து அவங்க நல்லது கெட்டது செய்யல. இன்னும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறாளை நிலைநிற்கும்படிக்கு, கிரியை வச்சு அல்ல, கர்த்தருடைய கிருபையை வைத்தின்றார். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது.
மூத்தவன் இளையவன் அப்படின்னு 2 பேரும் ட்வின்ஸ் தான், ரெட்ட பிறவைதான். ஆனா முதல்ல வந்தவன் மூத்தவன், 2வது வந்தவன் இளையவன். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் சொல்லி இருக்கிறது. இதுல மூத்தவன்றது ஏசா, இளையவன்றது யாக்கோபு. யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? அநீதி செய்கிறாரே, இன்ஜஸ்டிஸ் ஆச்சே, இது சரியில்லையே, அப்ப கர்த்தர் தவறு செய்யறாரா அப்படின்னா சொல்லக்கூடாதே என்ற பவுல் ஆர்குமெண்ட் கொண்டாடுறாரு. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். இங்க கம்பேஷன் அண்ட் மர்சின்றத சொல்றாரு. யாத்திரா 33:19 தான் அதுல சொன்னதுதான் இங்க சொல்றாரு. யாத்திரா 33:19 நான் யார் மேல் கிருபையா இருப்பேன் அவன் மேல் கிருபையா இருப்பேன். அதைத்தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல ஓடுனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்ப இது விரும்பி இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஓடுகிறனாலும் அல்லனா அதுக்காக பிரயாசப்பட்டு நீங்க கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரயாசப்பட்டீங்கனாலே அது கிரியை, அது கிருபை கிடையாது. இறங்குகிற தேவனாலயாம். மனுஷன் கையில இல்ல, அது கர்த்தரே பண்றேன்றாரு. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்திதான் வல்லமையை வெளிப்படுத்துறார். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் தான் கடினப்படுத்துறார். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். பாருங்க, ஒருத்த மேல இரக்கமாவும் ஒருத்தனை கடினமாவும் இருக்குது. அது சொல்றாரு. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் தான் இப்படி பண்றாரு. அவர் ஏன் அப்ப யோசேப்பு மேல திரும்ப வைக்கிறார், மோசே மேல திரும்ப வைக்கிறார், ஆனா பார்வோனை கடினப்படுத்துறார். இது ஏன் அப்ப அவர் தான் இப்படி பண்றாரு, நான் ஏன் அப்ப குற்றம் பார்க்கிறாரு, ஏன் குற்றம் சொல்றாருன்றாரு. அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். ஆமா, அவர் ஆண்டவருங்க, அவர் செய்யறார், நம்ம யாரும் எதிர்த்து நிற்கலாம்னு நீ சொல்லலாம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? நீ ஆண்டவரோட நீ ஆர்கியூ பண்றதுக்கு நீ யாருன்றாரு. உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினோட நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அப்ப நம்ம என்னையே ஆண்டவரை படைச்சிருக்கிறேன்னு கேட்கலாமான்றாரு. மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஒரு குயவன் மண்ணை வச்சு அவன் எதுனாலும் செய்யலாம், எப்படிப்பட்ட பாண்டனாலும் செய்யலாம். அப்படி போல ஆண்டவர் எப்படினாலும் செய்யலாமே, அவருக்கு உரிமை இல்லையா அப்படின்றாரு. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாபாத்திரங்கள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்களை மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன? ஒருத்தர் கடினமா நடந்து கொள்ளுகிறார், ஒருத்தர் இரக்கமா நடந்து கொள்ளுகிறார். அவர் யூதிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதி நம்ம அழைத்திருக்கிறாரே. இப்பதான் வராரு, கன்க்ளூஷன் வராரு. அவர் யூதர்களை மாத்திரமல்ல, யூதருக்கு தேவனாதான் வந்தாரு, யூதா கோத்திரத்துல வந்தாரு. ஆனா யூதர் அல்லாத நமக்காகவும் என்ன சொல்றாரு, வந்தாரேன்றாரு. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதி நம்மை அழைத்திருக்கிறாரே, நம்மையும் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறாரே என்றார். கிருபை எப்படி வெளியே வருது பாருங்க. எல்லாருக்கும் தான், அவங்களுக்கு மாத்திரமல்ல, யூதருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவர் தேவன். யாராயிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வரலான்றார். அன்பு பாருங்க, அந்த கிருபைக்குள்ள இருக்க அந்த அன்பு வெளியே ரிலீஸ் ஆகுது. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். இந்த உலகத்துல யாரு தள்ளி விடப்பட்டாங்களோ அவங்கள நேசிக்கிறார். ஃபாதர் பாடிப்பாரு, உலகம் என்னை வெறுக்கையில் நீரோ அணைத்தீரே, அந்த அணைப்பிலே அந்த வெறுப்பை நான் மறக்கின்றேன் பாடியிருப்பார். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறேன், அந்த அணைப்பிலே அந்த வெறுப்பை நான் மறக்கின்றேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே
அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது. ஓசியா 1:10 சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள்ட்ட, they are not my people, they are my children, என்னுடைய பிள்ளைகள்ட்ட. பாருங்க, இது இன்னும் உள்ள நம்ம போய் பார்ப்போம் இது என்ன நடந்தது. இந்த ஏசா யாக்கோபை வச்சுதான் பவுல் இதை டிஸ்கஸ் பண்றார். இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க வேண்டிய பகுதி. ஆதியாகமம் 25:28 ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். தகப்பன் மூத்தவன் ஏசா மேல அன்பா இருக்கிறான். தாய் ரெபேக்காள் இளையவன் யாக்கோபின் மேல அன்பா இருக்கிறான். அப்பா மூத்தவனை நேசிக்கிறாரு, அம்மா இளையவனை நேசிக்கிறாங்கன்ட்டு அந்த பாஷையாட்டி இருக்குன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, மூத்தவனை நான் வெறுப்பேன், இளையவனை நான் நேசிப்பேன்ட்டார். அப்ப இங்க என்ன நம்ம கத்துக்கிடணும், இதுல என்ன விஷயம் நம்ம பாக்குறோம். இதுல சில பேர் மேல நான் கடினமா இருப்பேன், சில பேர் மேல நான் இரக்கமா இருப்பேன்றாரு. ஆனா கிரியை வைத்து அல்லன்றாரு. இப்போ ஒருத்தர் நல்லது செய்யலாம் அப்படின்னா நல்லவன், அவன் மேல இரக்கமா இருக்கலாம். கெட்டதை செய்யறான்னா அவன் மேல கடினமா இருக்கலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி இருக்கிறேன்றாரு. அவங்க பிறக்கவே இல்லை, இன்னும் நல்லது கெட்டதை செய்யல. அதுக்கு முன்னாடியே கற்பத்துல இருக்கும் போதே நான் சொன்னேன்றாரு, நான் மூத்தவனை வெறுப்பேன், இளையவனை நேசிப்பேன்றாரு. அப்ப பார்ஷாலிட்டி காமிக்கிறாரா, அநீதி செய்யறாரே அப்படின்றாரு பவுல். நம்ம அப்படி ஐயோ அவர் ஆண்டவருங்க, அவர் இஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாத, டிஸ்கஸ் பண்ணுன்றார். கம் மெடிடேட், நீ அதை தியானம் பண்ணுன்றாரு. அது இப்படிதான் நம்ம தியானம் பண்ணணும். பவுலுடைய டீச்சிங்கே ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ள கொண்டாந்து அப்புறம் தான் அதை நம்ம புரிய வைப்பார். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மெசேஜை கேட்ட பிறகு படிச்ச பிறகு நமக்குள்ள பல கேள்விகள் வரும். அந்த கேள்விகளை பவுலே கொண்டாந்துடுறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேள்விகள்லாம் வருமோ அந்த கேள்விகளை பவுலே எழுப்பிடுறாரு. பவுலே எழுப்ப என்ன பண்றாருன்னா, நீங்க இது மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் முழுக்க இப்படிதான் கொண்டு வருவார். அவ இப்படி சொல்லலாமா, இப்படி எடுத்துக்கிடலாமான்னு சொல்லி அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டாடுவார். கொண்டு அதை டிஸ்கஸ் பண்ணணும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி நீங்க பிரசங்கம் பண்ணும்போது, நீங்க யார்ட்டையாவது இதை பத்தி சொல்லும் போது அவங்க கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்ல உங்களை தகுதிப்படுத்துறாரு. சரியாக புரிந்து கொண்டால்தான் பேச முடியும். மேடையில நின்று ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அதுல கிளாரிட்டி இருக்கணும். முழுமையாக பரிச்சயம் இல்லாத காரியத்தை ஒரு நாள் பேசக்கூடாது. நல்லா பரிச்சயப்படணும். அதுதான் மறுபடியும் படிச்சு தெரிஞ்சுட்டு போய் நின்று பேசணும். அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற அளவுக்கு நீங்க படிக்கணும். இப்ப இதுல பார்ஷியாலிட்டி ஆண்டவர் காமிக்கிறாரே, எதுனால என்ன காமிக்கிறது? இதுல ஆண்டவர் பார்ஷியாலிட்டி காமிக்கிறாரே, இவங்க பெற்றோர் பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க. ஈசாக்கோ ரெபேக்காளோ மனுஷர்கள் விட்டுறலாம், ஆண்டவர் பார்ஷியாலிட்டி காமிக்கிறேன்றாரு. தாவீதுடைய காரியம் இப்படிதான், இவங்கெல்லாம் நீ வெளிப்புறத்தை பாக்குற, நான் உள்ளார்ந்த மனுஷனை பாக்குறேன். இவங்கெல்லாம் என் சித்தத்தை செய்ய மாட்டாங்க. இவங்கெல்லாம் இல்லாத ஒருத்தர் இருக்கிறான், அவன் என் சித்தத்தையே செய்வான்றாரு. அவன் ஃபியூச்சர்ல எப்படி நடப்பான்றத சொல்றாரு. அவனுடைய நேச்சரை சொல்றாரு. நீங்க பாக்குற 7 பேர் இருக்காங்க, இந்த எலியா இவங்கெல்லாம், சம்முவா இவங்கெல்லாம் வராங்க, அபிநதாப் இவங்கெல்லாம் வராங்க. அப்ப இவங்கெல்லாம் நீ சரீரத்தை பாக்குறாரு, நல்ல வெல் பில்ட் பாடியா இருக்கிறான், ஒரு போர் வீரர்கள் அவங்கெல்லாம். நீ வெளிப்புறத்தை தான் பாக்குற, ஆனா நான் பாக்குற விதம் வேற. நான் இருதயத்தை பாக்குற தேவன்றார். இருதயத்தை பாக்குற தேவன், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்றார். அப்பதான் தாவீதை அங்க நிறுத்துறாங்க. அது எப்படின்னா, என் சித்தத்தை அவன் செய்வான், இவங்க என் சித்தத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவர் தான் ஆளுகை செய்யணும். சவுல் அவர் சித்தப்படி செய்யல, அவன் கீழ்ப்படியல. அவனுடைய சித்தப்படி நடக்க ஆரம்பிச்சான் சுயமா. ஆண்டவருடைய நோக்கம் அவர் சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு மனுஷன் வேணும், அவர் சொல்ற மாதிரி. அது தாவீதை கொண்டு வர. சோ அங்க அவரு
எப்படி பாக்குறாருன்றத சொல்றாரு. உள்ளார்ந்த மனுஷனை பார்க்கணும்னு சாமிக்கு கத்துக் கொடுக்குறாரு. சாமியில் ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி கத்துக் கொடுக்குறாரு. நீ வெளி மனுஷனை பாக்குறாரு, உள்ள மனுஷனை பாரு, உள்ள எப்படி இருக்கிறான், ஆவி எப்படி இருக்குன்னு பாருன்னு. அது நமக்கு பாடம். நமக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க, அந்த ஆள் நல்ல திறமசாலியா இருக்கான், ஆனா உங்களுக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தா திறமசாலி தான், ஆனா உங்க சித்தத்தை செய்யறவனா இருக்கணும், உங்களுக்கு கீழ்ப்படிந்தவனா இருக்கணும். அதுதான் முக்கியம். அவங்க ஒபீடியன்ஸ் தான் முக்கியம், ஸ்கில்ல விட. திறமை முக்கியம் இல்லைங்க. நமக்கு நீங்க சொல்ற மாதிரி செய்யறவனா இருக்கணும் வேலைய. அதுதான் அங்க காரியம். இங்க காரியம் என்னன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் இருக்க போறேன்றாரு. நான் மூத்தவனை வெறுப்பேன், இளையவனை சிநேகிப்பேன்றாரு. இதுல என்ன நம்ம கத்துக்கிடணும்? நடத்த சரியில்லாம இருக்கும் அப்படின்றத முன்னரே ஆண்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. யாக்கோபு பாத்தீங்கன்னா திருடன் எத்தனா இருக்கிறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஒரு பைத்தமுளை கொடுத்து ஏசாவுடைய சேஷ்ட புத்தகத்தை எழுதி வாங்கிட்டாரு, ஏமாத்திட்டாரு. அப்புறம் ஏசா போல ஆட்டு ரோமத்தெல்லாம் போட்டு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தையும் தகப்பன்றது வாங்கிட்டாரு. ஆனா எதுவுமே ஆண்டவர் அவரை எடுத்துட்டு போக விடல, வெறும் கோலோட ஓட வச்சாரு. அங்க போய் கஷ்டப்பட்டாரு, அங்க போய் 20 வருஷம் கஷ்டப்பட்டாரு. மாமனார் லாபான் ராகையில கொடுக்கறதுக்கு லேயால மனைவியா கொடுத்து, அதுக்கப்புறம் அவளுக்கு 7 வருஷம் வேலை பார்த்து, அப்புறம் இவளுக்கு 7 வருஷம் வேலை பார்த்து, அப்புறம் ஒரு 6 வருஷம் வேலை பார்த்து, 20 வருஷம் வேலை பார்த்தாரு. 10 முறை சம்பளத்தை மாத்தினாரு. அப்புறம் அவரு அங்கிருந்து மனைவிகளை கூட்டிக்கிட்டு தப்பி ஓடி வரும்போது லாபான் திரும்பி அவனை கொல்லலான்னு வரும் பொழுது லாபான்ட்ட சொப்பனத்தை ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்து அதை தடுத்து நிறுத்திட்டாரு. இவ்வளவு நடந்தாலும் யாக்கோபுடைய வம்சத்துல பிறக்கிறார். யாக்கோபு சொல்லிட்டாரு, இனி யாக்கோபு கிடையாது, நீ இஸ்ரவேல்ட்டார். நீ இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக நீ அலையாத, அதுக்கெல்லாம் மேலான ஆசீர்வாதம் உன் வம்சத்துல நான் பிறக்க போறேன், மனுஷனாக வரப்போறேன்ட்டார். அப்படிப்பட்ட மேன்மையை அவர் கொடுக்கிறார். ஏசாவுக்கு அது கிடையாது. அப்ப அங்க என்ன நம்ம பாக்குறோம்னா, அது கிருபை. அது ஏன்னா இவங்க பிறந்து கிரியை செய்த போது இல்ல, அதுக்கு முன்னாலேயே நடக்குது. ஏன்னா அது அழைக்கிறாவை நிலைக்கு நிற்கும்படிக்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ரோமர்ல சொல்றாரு பாருங்க, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும், அதாவது ரோமர் 9:11 பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறதாக நிலை நிற்கும்படிக்கு. இது ஆண்டவர் கையில இருக்கு. அதனாலதான் பின்னாடி சொல்றாரு, விரும்புகிற நாள் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகுன்றார். அது கிருபை. கிருபை வேற, அன்பு வேற. அதை புரிந்து கொள்ளணும். அது கிருபை. அங்க தாய் தகப்பன் பார்ஷாலிட்டி காமிக்கிறாங்க, அது தவறு தான் சொல்றாரு. கிருபைக்கும் அன்புக்கும் பிரிச்சு சொல்லிட்டாரு. அதாவது தாய் தகப்பன் என்ன பண்றாங்கன்னா பார்ஷாலிட்டி பண்றாங்க, அது பார்ஷாலிட்டி. ஆனா ஆண்டவருடைய கிருபை வேற. இது ரெண்டு அவங்கள்ட்ட இங்க அன்பு, தாய் தகப்பன் அன்பு, ஆண்டவருடைய கிருபை. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ஆனால் ஜனங்க மேல, இஸ்ரவேல் ஜனங்க மேல இரக்கம் பாராட்டுறாரு. அவ்வளவு போராட்டம் பண்ணாலும் அவங்களை என்ன பண்றாரு, அவங்கள இறக்கப்பட்டு அவங்களை அதுல இருந்து விடுவிச்சு கொண்டு வர்றாரு. சோ மேல இருந்து வரக்கூடியது கிருபையும் இருக்குது, அன்பும் இருக்குது. ஆனா மனுஷன் நம்மகிட்ட இருக்கிறது வெறும் அன்பு மட்டும்தான். நாம கிருபையா இருக்க முடியாது யாருக்கும். அதைத்தான் பிரிச்சு சொல்றாரு, கிருபை வேற, அன்பு வேற. நாம கிருபையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை அது. நம்ம நல்லது கெட்டது செஞ்சு நம்ம ரட்சிக்கப்படல. நான் நல்லது செஞ்சனால ரட்சிக்கப்படறேன், இல்ல நல்லது செய்யலதான் ரட்சிக்கப்படாம இருக்க போறதில்ல. பாவியாக நான் இருக்கும் போதே என்னை தெரிந்து கொண்டார். நான் நல்லவனா இருக்கும்போது தெரிந்து கொள்ளல, நான் பாவியாக இருக்கும் போது என்னை தெரிந்து கொண்டார். அதுதான் கிருபை. என்னுடைய தகுதி கிடையாது, எனக்கு தகுதி கிடையாது, என்னுடைய கிரியை வைத்து அல்ல. அது கர்த்தர் கிருபையா என்னை ரட்சிப்புல கொண்டாந்துட்டாரு. ஆனா அதுக்குள்ள மகா பெரிதான ஒரு அன்பு இருக்குது. ஆனா மனுஷங்க நம்மகிட்ட கிருபை கிடையாது. இப்ப நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா கிருபை இல்ல, அது அன்பு.
அந்த கிருபை வேற, இந்த அன்பு வேற. அதைத்தான் பிரிச்சு சொல்றாரு பாருங்க. இது இன்னும் டீட்டெயிலா போவோம். ஆதிய 37 வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே, அந்த யாக்கோபுடைய முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த ஆங்கிள் நம்ம இப்ப இத பார்க்கணும். யாக்கோபு 10 பேரு பிறந்த பிறகு லேயாளுக்கு பிறந்துட்டாங்க 10 பேரு. ஆனா ராகேலுக்கு குழந்தை பிறக்கல. அதான் பாருங்க அது. அதனால அதிகமா நேசிக்கிறாரு. ஆதிய 30 முதல் 2 வசனங்களும் 22, 24 வசனங்களும் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதை கண்டு, ஏன்னா லேயாளுக்கு 10 பிறந்துருச்சு, ஆனா ராகேல் குழந்தை பிறக்கல. அதாவது லேயாளுக்கும் அவருடைய வேலைக்காரிக்குமாக சேர்த்து 10 பிள்ளைகள் பிறந்துருச்சு, ஆனா ராகேலுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டா நான் சாகிறேன் என்றாள். யாக்கோபு மூலமா லேயாளுக்கு குழந்தை பிறக்குது, வேலைக்காரி குழந்தை பிறக்குது, ஆனா எனக்கு இல்லையேன்னு சொல்லி எனக்கு பிள்ளை தாருன்றார், இல்லைன்னா நான் சாகிறேன்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். சங்கீதம் 127:4 சாலமோன் சொல்றாங்க, பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் பலன் என்றார். அதைத்தான் சொல்றாரு, ஆண்டவர் கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும் பிள்ளை, அது ஏன் கையிலா இருக்கின்றாரு. 22வது வசனத்துல 24வது வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கட்டணத்தை தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். யோசேப்புல என்ன அர்த்தம்? நிந்தையை நீக்கிவிட்டார், இன்னும் ஒரு குமாரனை தருவார். அப்ப இதுல என்ன நமக்கு புரியுது? இதுலனா இங்க பார்ஷியாலிட்டி காமிக்கிறார் யாக்கோபு. இவர் ரூபன், சிமியோன், நப்தலி, தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் காட்ட யாரை நேசிக்கிறாரு? யோசேப்பை நேசிக்கிறார். அங்க என்ன ஆகுது? பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் பண்றாரு. இதெல்லாம் ஃபேக்ட் காமிக்கிறாருங்க. முதல்ல பார்த்தோம் ஏசா யாக்கோபு காரியத்துல, ஈசாக்க ரெபேக்காலும் அவங்க என்ன பண்றாங்க? பட்சபாதம் பண்றாங்கன்னு. இங்க யாக்கோபு என்ன பண்றாரு? பட்சபாதம் பண்றாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி லூக்கா 15:11-32 வசனம். இளையகுமாரன் கதை எல்லாருக்குமே தெரியும். அவன் இளையகுமார் என்ன பண்ணா, தான் சொத்தெல்லாம் பிரிச்சு தாருன்னு தாப்பண்ணு வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் தகாதபடியில அவன் என்ன பண்ணிட்டான்? செலவழிச்சிட்டு வரான். அப்ப தகப்பனார் அவனை ஏத்துக்கொண்டு பெரிய கொண்டாட்டம் நடக்குது. அப்ப மூத்த கேட்கறான், நான் இவ்வளவு நேரம் உண்மையா இருந்தேனே, உங்க கூடயே இருக்கிற என்னையே நீங்க எப்படி கொண்டாடலையே? அவன் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கிறான் தகாத வழியில. அவன் அங்கே கொண்டாடுறீங்க போய் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே கழிகூறுன்றத அங்க சொல்றார். மனம் திரும்பி வந்திருக்கிறான், மீண்டும் பிழைத்திருக்கிறான். அவன் மரித்து அவன் செத்து போனான், மீண்டுமாக பிழைச்சிருக்கிறான்றார் அங்க. அதனால அங்க என்ன பண்றாரு? இளையகுமாரனை மூத்த குமாரனை கண் அதிகமாக நேசிக்கிறார் என்றார். இது ஒரு ஓம கதை. இது உண்மையான ஒரு ஓம. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கதை மாதிரி சொல்றாரு. அப்ப ஆண்டவர் தன்னை குறிச்சு சொல்றாரு. ஏன்னா அடுத்த தொடர்ந்து சொல்றாரு, 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு வழி தவறி போனா அந்த ஒரு ஆடு திருப்பி கொண்டு வருது, அதை சந்தோஷப்படுறத காட்டிலும் மற்ற 99 ஆடுகள் சின்ன சந்தோஷப்பட மாட்டேன்றார். அந்த மனம் திரும்புகிற ஒரு ஆட்டை குறித்து பரலோகமே களி கூறுன்ற, பரலோகமே களி கூறும் அந்த ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம்ன்ற. எப்படி அவருடைய இருதயத்தை காமிக்கிறாங்க இங்க. அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாரு இங்க. அதே மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல முதல் 16 வசனங்கள் பாருங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் டீட்டெயிலா உள்ள போகல. நானு அதுல பாத்தீங்கன்னா, ஒரு தோட்டத்துக்கு, திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிடுறான் எஜமானன். காலையில 6 மணிக்கு ஒரு குரூப்பை கூப்பிடுறான். அப்புறம் 9 மணிக்கு ஒரு குரூப்பை கூப்பிடுறாரு, 12 மணிக்கு ஒரு குரூப் கூப்பிடுறாரு, 3 மணிக்கு ஒரு குரூப் கூப்பிடுறாரு, 5 மணிக்கு கூப்பிடுறாரு. 6 மணியோட வேலை முடிஞ்சிடும். ஆனா கடைசி 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கு முதல்ல சம்பளம் கொடுக்குறாரு. அப்ப எல்லாம் நினைக்கிறாங்க, காலையில இருந்து நம்ம
அதுல 6 மணில இருந்து வேலை பார்த்தவங்க இருக்காங்க, 9 மணில இருந்து வேலை பார்த்தவங்க இருக்காங்க, 12 மணில இருந்து வேலை பார்த்தவங்க இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க அப்ப நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கூலி கிடைக்கும்னா அவங்களுக்கும் அதே அளவுக்கு கூலி கிடைக்கிறாரு. கடைசி 1 மணி நேரம் வந்தவனுக்கு அதே கூலி தான், அதையெல்லாம் முன்னாடி வந்தவங்களுக்கு அதே கூலி தான். அப்ப பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கின என்று முறுமுறுத்தார்கள். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கு. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நான் உனக்கு என்ன கூலி சொன்னானோ அந்த கூலி உனக்கு கொடுத்துட்டேன், உன்னுடைய நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப நான் யாருக்கு எதை கொடுக்கணும் எது இஷ்டம்ன்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 16ஆவது வசனத்துல சொல்றாரு, அதாவது 16 வசனம் சொல்றாரு, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினராகி முந்தினோர் பிந்தினராகி இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்றார். அது முந்தின வசனம் சொல்றாரு பாருங்க, என்னுடைய என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையோ, நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். என்ன புரியுதா உங்களுக்கு? என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது கிருபைக்கு சொல்றாரு. கிருபை. அவன் வேலை பார்த்தாலும் நீ 10 மணி நேரம் வேலை பார்த்தாலும் சரி, 1 மணி நேரம் வேலை பார்த்தாலும் நான் கொடுப்பேன். 1 மணி நேரம் கடைசி வந்தவனுக்கு முதல்ல கூலி கொடுப்பேன். 10 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கு என்ன கூலி அதே கூலி இவனுக்கு 1 மணி நேரம் பார்த்தவனுக்கு கொடுப்பேன்ற. இதுல என்ன புரியுது உங்களுக்கு? நீ வன்கண்ணனா இருக்கலாமா? சோ உங்களோட கூட இருக்க ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா அதை கண்டு நீ பொறாமப்படாத. ராகேல் லேயால பார்த்து பொறாமப்படுறா. அங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, குழந்தை இல்லைன்னு பொறாமப்படுறா. தன்னை போல பிறனை நேசின்னு இருக்கிறாரு. அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு இது கிடைச்சிருச்சுன்னு நினைக்காத. உனக்கு நான் தரலையான்றாரு. உனக்கு தரலையா? ஏன்னா அவங்க இப்பதான் வந்தாங்க, அவங்களுக்கு இப்படி கொடுக்குறேன்னு சொல்லி சட்டம் பேசுறியேன்றாரு. சட்டப்படி, லா, அக்கார்டிங் டு தி லா யூ ஆர் ஸ்பீக்கிங். இட்ஸ் நாட் லவ். சட்டப்படி அன்பு கூறாத. அவங்க சரியாக வேலை பார்க்கறாங்க, அதனால சரியா உங்க ஆபீஸ்ல நீங்க ஹெட்டா உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு லீடர், உங்களுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுது, ஒருத்தர் சரியா வேலை பார்க்கல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சட்டப்படி ஒரு 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 அரை மணி நேரம் லேட்டா வரான், இல்ல 1 மணி நேரம் லேட்டா வரான், அடிக்கடி லீவ் போடுறான், இப்படி எல்லாம் நடக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் அவனை டீல் பண்ணலாம். ஆனா உங்களை போல அவனை நேசிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவன் இடத்துல இருந்தா யோசித்து பார்க்கணும். நீங்க அவன் இடத்துல இருந்தா என்ன யோசித்து பார்ப்பீங்க? ஏன் லேட்டா வரான்? அடிக்கடி லேட்டா வரான், அடிக்கடி லீவ் போடுறான். அப்ப நீங்க அவன்கிட்ட என்ன பண்ணணும்னா, அவன்கிட்ட போய் விசாரிக்கணும். முதல்ல எதுனால இப்படி நீ அடிக்கடி லேட்டா வர, உன்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கிற வேலையிலையும் எதுனாலன்னு கேட்டா அவன் கஷ்டத்தை சொல்லுவான். கஷ்டத்தை சொல்லும் போதுதான் தெரியும் அவன் குடும்ப சூழ்நிலை அப்படி. மனைவி வியாதிப்பட்டவளா இருக்கலாம், இல்லைன்னா திருமணமாக தாயார் முடியாதவங்களா இருப்பாங்க, அவங்கள அவன் பார்த்துட்டு வரவனா இருப்பான். அப்ப எப்படி அவங்களுக்கு அங்க அன்பு வரும், அவன் மேல இரக்கம் வரும். அதான் நியாய பிரமாணத்துக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டுன்றது. அதுதான் டிசிப்ளினுக்கு முன்னால கம்பேஷன் மேல நிற்கும். அங்க டிசிப்ளின் பெருசு இல்ல, அவனுடைய சிச்சுவேஷன் அப்படி, அதை பார்க்கணும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனத்துல பாக்குறோம். ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா என்ன பண்ண, நீ ஃப்ரண்ட்ல போய் உட்காராத, பின்னாடி போய் உட்காரு. நீ ஃப்ரண்ட்ல போய் உட்கார்ந்தேன்னா உன்னை விட கனமுள்ள ஒருத்தன் வருவான். அப்ப அவன் உன்னை பின்னாடி போனா நீ வெக்கப்பட்டு போவ. அதனால தாழ்ந்த இடத்துல போய் உட்காருன்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளை நாம மேன்மையா பார்க்க கூடாதுன்றாரு. நம்மள தாழ்மையா இருக்க நம்மளை பார்க்க கத்துக்கொள்ளணும் நம்ம. அப்ப எப்பயுமே நீங்க தாழ்மையா இருந்து பழகினீங்கன்னா அது நல்லது. அதுதான் சொல்றாரு. ஏன்னா நீ பின்னாடி போய் உட்கார்ந்து அவனை வரிஞ்சு கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சான்னா அது உனக்கு மேன்மையாக இருக்கும்ன்றார்.
நம்மளே நாமளே மேன்மையா பார்க்கவும் கூடாது. மொத்தம் பார்வையில நம்ம மேன்மையா இருந்து நினைக்க கூடாது. அதெல்லாம் கொடுக்கறது அந்தரங்கத்துல கொடு. உன் வலதையை கொடுக்கறது உன் இடத்துக்கு தெரியக்கூடாதுன்னாரு. தர்மம் செய்யும் போது அதை விளம்பரப்படுத்தி செய்யாதன்னாரு. அத பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சிநேகித, சகோதரர், பந்துஜனம், ஐஸ்வர்யவான், அயலகத்தார கூப்பிடாத விருந்துக்கு. ஏழைகள், மூன, சப்பானிகள், குருடர் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கூடு. ஏன்னா விளம்பரம் இல்லாம பண்ணுன்றாரு. அன்பு எங்க செலுத்தணும்னு சொல்றாருங்க. பட்சபாதம் பண்ணக்கூடாது. பட்சபாதம் எதனால வருதுன்னா உங்க அன்பு சரியான அன்பா இல்ல. ஒருத்தன் அன்பு செலுத்துறீங்க, ஒருத்தன் அன்பு செலுத்துறேன்னா உன்னுடைய அன்பு சரியான அன்பு இல்ல. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசி, எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள்னு பாருன்றார். லூக்கா 18 அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள் எல்லாத்துக்கும் 2 பேர் பிரே பண்றான். ஒருத்தன் நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் அவனை போல இல்லைன்றான். ஆனா இன்னொருத்த என்ன பண்ணிட்டான், அவன் கிட்ட வர்றது கூட நான் பாத்துருவான் இல்ல, மகா பாவி நானுன்னு. ஆனா அவன் தான் நீதிமானா போனான். இங்க என்ன பாக்குறோம்னா பட்சவாதம் பண்றான். தன்னை போல அவனை நேசிக்கல. ஆண்டவரே எனக்கு நேசிங்க. அவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு அதை செய்யுங்க ஆண்டவர். அவன் எதுக்காக ஜெபிக்கிறான், அவன் ஜெபத்தை கேளுங்கப்பான்னு அவன் ஜெபிச்சிருக்கணும். தன்னை போல பிறனை நேசிச்சா. நீங்க சபையில எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? நீங்க போய் உட்காருங்க, ஆண்டவரே என்னுடைய காரியத்தை செய்யுங்க அப்பா, எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்கறான். அவன் சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க ஏராளமான ஜனங்கள். ஆண்டவரே இன்னைக்கு யார் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்க, உங்க தேவையெல்லாம் சந்திங்கப்பா. அவங்க என்னென்ன பிரச்சனையோட வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டாகும் கேட்கறீங்களா? பைபிள் ஸ்டடியில உங்களோட எத்தனையோ பேர் கலந்துக்கிறாங்க. பேர் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அதான் அன்பு. அந்த அன்புக்குள்ள வர சொல்றாரு. அவங்களும் இயேசுடைய பிள்ளைகள். இந்த சத்தியத்தை அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே. ஒரு சபையில ஒரு வாலிப பொண்ணு ஜெபம் பண்ணுச்சு. அது ரொட்டீன் பிரேயர் எல்லாம் கிடையாது. அந்த சபையில அப்படி பாரம்பரியமா பண்ற ஜெபம் கிடையாது. பொண்ணு அன்னைக்கு ஜெபம் பண்ணுது, காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே இங்க கொடுக்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க, கொடுக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. அந்த பொண்ணு ஜெபம் பண்ணது, கொடுக்க முடியாதவங்களை ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட என்ன இருக்குது, ஆனா கொடுக்கக்கூடிய பணம் அவங்க கையில இல்லப்பா, அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுது. அன்னைக்குதான் முதல் தடவை அந்த மாதிரி ஜெபத்தை நான் கேட்கிறேன். கொடுக்க முடியாதவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்கணும்னு என்ன இருக்கு, ஆனா கொடுக்கக்கூடிய வசதி அவங்கள்ட்ட இல்லப்பா, அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பான்னு. அப்ப அவங்க எவ்வளவு தொடப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க. அதே லூக்கா 21 அதிகாரத்துல முதல் 4 வசனத்தை அந்த 7 விதவை 2 துட்டு போட்டான்னு இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, காணிக்கப்படி பக்கத்துல உட்காந்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து, எல்லாரும் தன் இருக்கிறதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டாங்க, ஆனா இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டான். அப்படி இருக்கிறதே அவ்வளவுதான். அவ வாழ்க்கைக்கு என்ன உண்டோ அதை போட்டுட்டாங்க. என்ன எவ்வளவு நேசிக்கிறா பாருன்றாரு. பட்சபாதத்தோட அன்பு கூறாத அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆண்டவரை கொஞ்சமா நேசிக்கிறாங்க. முழுமையான அன்பு இல்ல அவங்கள்ட்ட. முழுமையான ஆண்டவரை நேசிச்சு கொடுக்கணும். சரி இந்த கொடுப்போம், இவ்வளவு ரூபாய் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது, சரி இந்த ஒரு 1000 எடுத்து காணிக்கா போடுவோம் அப்படி போடுறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே இயேசுவே அப்பா உங்களுக்கு தருகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீர் தந்ததுல இருந்து உங்களுக்கு தர ஆண்டவரே. தாவீது சொன்னது போல நீர் எனக்கு தந்ததுல இருந்து உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே, யார் கொடுக்கிறான்னு பாக்குறாரு. அந்த அன்பு பட்சபாதத்தோட இல்ல. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை நேசிக்கிறாங்க, ஆண்டவரை காட்டிலும் தன்னை நேசிக்கிறாங்க. தனக்குன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவர் கொடுக்குறாங்க. ஆனா அவ முழுமையாக ஆண்டவரை நேசிச்சு கொடுக்குறாங்க. மத்தேயு 22:37-40 மார்க் 12 அதிகாரம் 30-31 பார்த்தோம். முதலாவது கர்த்தரை நேசிக்கணும், அடுத்து அதுக்கு ஒப்பாக நம்ம நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். இதுதான் மொத்த வாழ்க்கையே. அது எப்படி செய்யணும்னு நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா மத்தேயு 7 அதிகாரம்
12வது வசனம், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசி. இதுதான் பைபிள்கிட்ட. மத்தவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அவங்களுக்கு செய்யணும்ட்ட. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறதா எல்லாமே அடங்குதுட்ட. அதை எப்படி செய்யணும்ன்றத சொல்றார். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்கன்றார். இதே லூக்கா 6:31 லூக்கா எப்படி சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அது எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்தேயு சொல்றாரு. லூக்கா சொல்றாரு எப்படி செய்யணும், வாட் ஹவ் ரெண்டு இருக்குது. அப்ப நம்ம அப்படி செய்யணும். இப்ப நீங்க ஒரு லீடரா உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க நிக்கிறாங்க, ஒரு காரியத்துக்காக ஒரு உதவிக்காக நிக்கிறாங்க. அப்ப மாறி நின்னு பார்க்கணும். நீங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் உங்களோட மேல ஒரு அதிகாரிட்ட போய் நீங்க ஒரு தயவுக்காக நிக்கிற மாதிரி யோசித்து பாருங்கன்ற. அப்ப நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை செய்யுங்கன்ற சொல்லிக் கொடுக்கிறார். ஈஸியா சொல்லிக் கொடுக்கிறாரு எப்படி நேசிக்கணும்ட்டு. 1 யோவான் 4:7-13 வசனங்கள். இது பாத்தீங்கன்னா பட்சபாதம் எதனால வருதுன்றத கிளியரா புரிஞ்சுக்கிடணும். உங்க அன்பு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு கீழே எங்க வராருன்னு கேட்டீங்கன்னா, கிருபை வேற அன்பு வேறன்னு சொல்றாரு. கர்த்தர் கிருபையா நடத்துவார், சில பேர் கிருபையா இருப்பார். அதை பார்த்து நீ என்ன பண்ணாத, அது சரியா புரிஞ்சுக்கோ, அது கிருபை, அது ஆண்டவர் பார்ஷியாலிட்டி பண்ணல. ஏன்னா அது கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிறது. இப்ப நான் ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா என்னுடைய கிரியை வைத்து அல்ல, நான் நீதிமானா இருக்கிறத வைத்து அல்ல, நான் பாவியாக இருக்கும் போதே என்னை எடுத்து என்னை ரட்சிப்பை நடத்தி அது ஊழியத்தை கொடுத்துட்டார். நான் கேட்கல, எனக்கு ஊழியர் தாருமையான்னு கேட்கல, எனக்கு ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துமப்பான்னு நான் கேட்கல, எனக்கு வரங்களை தாருமப்பான்னு நான் கேட்கல. அது கிருபையாய் கொடுத்தார். நான் கேட்காமலே உன்னை கொடுத்துட்டார். அது கிருபை, அது அன்பு கிடையாதுன்றாரு. ஆனா அது கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் உள்ளது, வெர்டிகல். ஆனா மனுஷனுக்கு மனுஷன் கிருபை கிடையாது, அன்பு தான். இந்த அன்பு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. இந்த அன்புல குறைவுள்ளதா இருக்கும் போதுதான் பட்சபாதம் வருது. அங்கு குறையில்லாத இருக்க என்ன செய்யறத சொல்றாரு. 1 யோவான் 4:7-13 வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஒருத்தன் அன்பு இருக்குன்னா அவன் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அவன் ஆண்டவர் அவனை பிறப்பிச்சிருக்கிறாரு. பிறந்தா மறுபடியும் பிறக்கிறது. பாத்தீங்கன்னா அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கவங்கிட்ட இருந்தான் அந்த உண்மையான அன்பு வெளிப்படும். ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கணும். ஏன்னா ரோமர் 5:5 வசனத்துல சொல்றாரு, பரிசுத்தாவியாகிய தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால். அப்போ அன்பு குறைவுள்ளதா இருக்குன்னா அவன் அபிஷேகப்படாதவன், பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை, தேவ அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்படவில்லை. அவங்க மாம்சத்துல சிந்திக்கிறாங்க, அன்பு செலுத்துவோம், அன்பு செய்வோம். அது எப்படி இருக்கும்னா இந்த ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் பண்ற உதவி மாதிரி, அது சேரிட்டி. அவங்க செய்யற உதவி மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது தேவ அன்பு கிடையாது. ஆண்டவர் அவன் பார்க்கணும், அவன் யாரோ ஒருத்தன், அதுக்கப்புறம் அவனை நீங்க மீட் பண்ண போறதே இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு போய் உதவி செய்கிறது, அங்கதான் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். அந்த என்னுடைய அன்பு உன்கிட்ட இருந்து வெளிப்பட்டா உன்னுடைய அன்பு பூரணமானதுங்கிற அதுக்கு ரூட் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஒருவரையோட அன்பா இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாகி இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால், தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தை அனுப்பினதனால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவரையே பலியாக ஒப்பு கொடுத்தார்.
நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எந்த அன்பு பாருங்க! தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்துட்டார், தியாகம் பண்ணி கொடுத்துட்டார். அதுலதான் அன்பு உண்டானதுன்றாரு. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் அவ்வளவு தன்னையே கொடுத்தாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு அன்பு இருக்கணும்ன்றாரு. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நினைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். ஆண்டவரை ஒருத்தரும் பார்க்க முடியாதபடி ஏன் வச்சிருக்காருன்னா, நம்முடைய அன்பு மூலமாக தம்மை வெளிப்படுத்த விருப்பார். அதான் எதிர்பார்க்கிறார் அவர். அதுதான் அவருடைய தீர்மானம். நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை நேசிக்கிறீங்களோ அந்த அன்புல அவங்க இயேசுவை பார்க்கணும். அவர் தம்முடைய ஆவி நமக்கு தந்தளினாது நாம் அவரிலும் அவர் நம்மளுக்கு அறிந்திருக்கிறோம். நமக்கு தந்த ஆவி, அபிஷேகம், அதான் அன்பு. அன்பு இயேசுனாலே அன்பு, தியாக அன்பு. ரோமர் 13:8-10 ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாய் என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்கிற ஒரே வார்த்தையை தொகையாய் அடங்கி இருக்கிறது. இந்த எல்லா கற்பனை இதை செய்ய அதை செய்ய அதை செய்யாதா நீ மத்தவன் உன்னை போல நேசிச்சேன்னா நிறைவேறுன்றார். எப்படி சொல்றாரு 10வது வசனத்துல, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறா இருக்கிறது. நீங்க அன்பு செலுத்தினா கொலை செய்ய மாட்டீங்க, அவங்க பொருளை திருட மாட்டீங்க. அப்ப ஒருவருக்கு ஒரு அன்பு கூர்ந்தா அதுல எல்லாமே நிறைவேறுட்டாரு. கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். எல்லாம் திரும்ப அதேதான் சொல்றார். மத்தேயு 5:38-48 இன்னொரு லெவல் போறாரு பாருங்க ஆண்டவர். மத்தேயு 5:38-38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாடு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருத்தனுக்கு தீமை செய்தா அதுக்கு எதிர்த்து நிக்காத. ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் நீ அவன் வலது கண்ணத்தை அறையாத, அவனுக்கு மறுகணத்தில் திருப்பி கொடுக்கிற. பழைய ஏற்பாட்டு காலம்லாம் ஒருத்தன் வலது கண்ணத்துல இருந்தா நீ வலது கண்ணத்தை அடி, அவன் இடது கண்ணத்துல அடிச்சா அவன் இடது கண்ணத்துல அடி. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் அங்கேயே விட்டு விடு. ஷர்ட் கேட்டா அவனுக்கு கோட்டையும் சேர்த்து கொடுன்றார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. ஒருத்தன் உன்னை கஷ்டப்படுத்தினானா, இது செய்ய அதை செய்யினானா, வேலை கொடுத்தானா அதிகமாக அவனுக்கு வேலை செஞ்சு கொடு. இன்னுமாக அன்பு காமி அவன்ட அப்படின்றாங்க. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் புகனாதே. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் புகனாதே. இது லூக்கால பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். லூக்கா 6:30-31 உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடைய இதை எடுத்துக்கொள்ளுகிற இடத்துல அதை திரும்ப கேடாதே. உடனே ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா, எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டானா அது திருப்பி கொடுன்னு கேட்காத, வச்சுக்க சொல்லு. அந்த அன்பு காமி, யாருன்றத காமி. மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். தெளிவா சொல்றாரு பாருங்க. ஏற்கனவே சொன்னாரு, நம்ம அந்த பொருள் நம்ம இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறான், சரி வச்சுக்கோன்னு கொடுக்குரு. நீங்க ஒரு பேனா வச்சுக்க, நல்லா இருக்கா, நல்லா இருக்குதுன்னு கேட்கறான், எனக்கு வேணுமே நினைக்காத, குடு. அதுல என்னை காணட்டும், உன்னில இருக்க அன்புல என்னை அவன் காணணும்ன்றாரு. அதே மாதிரி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகை. 43 மத்தேயு 5:43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு பழைய ஏற்பாட சொல்றாரு. உன்னோட இருக்கிறவனை சிநேகி, உன் சத்ருவை என்ன பண்ணு பகைச்சிருன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்குது. ஆனா இப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள்.
அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்லவங்க கெட்டவங்க பார்க்கலாம். ஆண்டவர் எல்லாருக்கும் மழையை தருகிறார், எல்லாருக்கும் வெளிச்சத்தை தராரு. உங்களை சிநேகிக்கிறவளை நீங்கள் சிநேகிக்கிறனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார் அல்லவா? லூக்கால சொல்றாரு பாவிகளும் அப்படி செய்கிறார் அல்லவான்னு. இங்க ஆயக்காரனும் அப்படி செய்கிறார்களா அப்படின்றாரு. ஆனா ஆயக்காரன் லஞ்சம் வாங்குறவன், அவனும் அப்படி செய்யறானே. உங்களை சிநேகிக்கிறவளை சிநேகித்தா அது சாதாரண, எல்லாரும் செய்யறான்ற. உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரன் அப்படி செய்கிறார் அல்லவா என்றார். இது லூக்கால பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 33 இருந்து 36 வசனங்கள் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கும். லூக்கால டீட்டெயிலா நல்லா சொல்றாரு. உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கே நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறாங்களே. கொடுக்கல் வாங்கல சொல்றாரு. அங்க அனுப்பு எங்க வந்துச்சு? உங்கள் சத்துக்களை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், திரும்ப கிடைக்கும் நினைச்சு இல்லாம கொடுங்க, அன்பை காமி. அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. அன்பு செலுத்துகின்றார். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17, 18, 29 3 வசனங்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் கழிவுறாது இருப்பதாக கர்த்தர் அதை காண்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். சத்துரு கஷ்டப்படும் போது என்ன பண்ணாத? சந்தோஷப்படாதன்ற. பார்த்தேன்னா உன்னை அவரு வேற மாதிரி பாப்பாரு அப்படின்றாரு. அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருப்பாய்ன்றார். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்யத்தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்றார். அன்புக்குள்ள எப்படி போறாரு பாருங்க. பட்சவாதம் பண்ணாதீங்க, பார்ஷியாலிட்டி பண்ணா எல்லாரும் ஒரே மாதிரி நேசினாரு. ஆனா அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா டெப்த்துக்குள்ள போறாரு. எப்படிப்பட்ட ஆழமான அன்புன்றத விளக்கி சொல்றாரு. நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற கதவுகளை கூப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். உங்களுக்கு எதிராக நடக்கிறவங்களை நேசிச்சீங்கன்னா அங்கதான் இயேசுவின் அன்பு வெளிப்படணும். இயேசு கல்வாரி சிலுவையில அவர் எல்லாருக்கும் மரித்தார். தன்னை குத்துனவர்களுக்காகவும் அவர் ஜெபிச்சார். பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். தெரியாம நான் தெய்வம், நான் மாம்சத்துல இந்த தெய்வம்னு தெரியாம என்னைய கொலை பண்றாங்க, இவங்களை மன்னியுன்றார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் போது ஸ்தேவான் சொல்றாரு, இவர்களை அழகா இருக்கா அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52 இருந்து 60 வசனம் பாருங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாயுடைய பாதத்தினரை வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இந்த பாவத்தை உங்களை சுமத்தாதிரும், உங்களை மன்னிங்க, தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே என்ற. எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. இந்த மாதிரி அன்பு வேண்டும்ன்றாரு. மேலோட்டமா நம்ம அன்பை பார்க்கல, ஆழத்தின் கீழம் ஆழத்துல கொண்டே காமிக்கிறாரு. அன்பு எப்படி இருக்கணும்னு சொல்லிக்காங்க. இந்த அன்பு இருந்தா பட்சபாதம் வராது. லூக்கா 23:34 சொல்றாரு, இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யறது என்னென்று அறியாதிருக்கிறார் என்றார். அதே மாதிரி மன்னிக்கிறது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-35 வரைக்கும். ஒருத்தர் கடன் வாங்கிட்டு ஒரு ராஜா போய் நிக்கிறான், ராஜா மன்னிச்சு விடுறான். ஆனா அவன்கிட்ட இன்னொருத்தன் கடன் பட்டிருக்கான், அவனுக்கு போய் கழுத்தை நெரிக்கிறான். அப்ப ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரு, எவ்வளவு அன்பு கூர்ந்து மன்னிச்சிருக்காரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு மத்தவங்களை மன்னிக்கணும் அத சொல்றாரு. நீ எந்த அளவுக்கு மத்தவங்களை மன்னிக்கணும்னு சொல்றாரு. அதுதான் அன்பு. அன்பு இருந்தாதான் மன்னிக்க முடியும். அன்பு சரியாக இருந்தால் பட்சபாதம் இருக்காது. எஸ்தர், ரூத், யோசேப்பு, அன்னாள், தானியேல் இவர்கள் எல்லாம் கஷ்டத்தின் பாதையில் சென்றவர்கள். கர்த்தர் இவளை கைவிட்டு விட்டாரா? இவளை நேசிக்கலையா? எல்லாரும் நேசிச்சுதான் என்ன பண்ணாருன்னா, சிலரை என்ன பண்ணாருன்னா கிருபா பாத்திரமாக தெரிந்து கொண்டார். என்னன்னா, கடினமான பாதையில போனாலும் இவங்க தனக்காக நிற்பாங்க. அதனாலதான் ஊழியத்துக்கு ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
எல்லாரும் இந்த கடமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படக்கூடாதுன்ற. ஏன்னு கேட்டா நிறைய பேரு சந்தோஷமா ஊழியத்துக்கு வந்துருவாங்க. ஆனா ஊழியத்துல கஷ்டங்கள் வந்த உடனே, கஷ்டம் என்னன்னா பணம் இல்லாம இருக்கும். கையில பணம் இருக்காது. இந்த உலகத்துல பணம் இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது. பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். ஒரு பஸ்ல போனா டிக்கெட் எடுக்கணும், ஒரு ஒரு கடைக்கு போனா ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா பணம் வேணும், எதுக்குனாலும் பணம் வேணும். இந்த பணம் இல்லாத போது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கஷ்டம் வரும்போது டக்குன்னு என்ன பண்ணீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம்ன்றாங்க. அதான் இந்த உலகத்தின் வருத்தம் ஐஸ்வர்யம் இல்லைன்ற போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. விசுவாசத்துல நம்மளை வளர்க்கிறாரு, பணத்தை வைத்து அல்ல, பொருளை வைத்து அல்ல, எதுவுமே இல்லை, நம்ம கர்த்தர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அந்த விசுவாசத்துல நடத்துறத புரிஞ்சுக்காம பின்வாங்கி போயிடுவாங்க, ஒழித்து விட்டே போயிடுவாங்க, ஒழித்துக்க வரமாட்டாங்க. பாருங்க, என் கூட நான் ஸ்கூல்ல படிக்கும் போது 2 பேரும் கூட படிச்சானுங்க. ஒருத்தர் ராஜேந்திரன், அவன் எல்ஐசியில மேனேஜரா இருந்து இப்பதான் ரிட்டையர் ஆனா. இன்னொருத்தர் வெங்கடேஷன் சொல்லிட்டு, அவன் இப்ப வெங்காயம் பண்ணி வச்சிருக்கிறான் மதுரையில. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, எல்லாரும் நல்லா பழகுவாங்க, படிச்சவங்களோடும் பழகுவாங்க, இந்த ஃபெயிலா இப்ப இருக்குன்னு பழகுவானுங்க, எல்லாரும் நேசிப்பானுங்க. முக்கியமா இந்த படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பானுங்க. உட்காந்து நேரம் எடுத்து பொறுமையா மறுபடியும் சொல்லி கொடுப்பானுங்க. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, இந்த மீன் பிடிக்கிறவங்களை நேசிச்சு அவங்களை என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஊழியத்திற்கு தெரிஞ்செடுத்து கொண்டு வர. எவ்வளவு நேசிக்கிறாங்க பாருங்க அவங்கள. இவங்க மீன் பிடிக்கிறவங்க, அவங்கள கொண்டு தன்னுடைய சீசலாக்கி அவங்கள வச்சு உலகத்தை கலக்கிறாங்க. சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்களை நம்ம நேசிக்கணும், கிறிஸ்துவின் அன்பை ருசிச்சு பார்க்கணும், அன்பு கிடைக்காதவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்தணும். மற்ற மனுஷங்கள்ட்ட இருந்து அன்பு கிடைக்காதவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்தி இயேசுவின் அன்பை அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல இருந்தா எப்படி நேசிப்பாரோ அப்படி நினைச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களை நேசிச்சு அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்யணும். யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. மற்றவங்களை ஒருவரை உயர்வாகவும் ஒருவரை தாழ்வாகவும் நம்ம ஒரு நாளும் பார்க்க கூடாது. எல்லாரும் ஈக்குவலா பார்க்க கத்துக்கொள்ளணும். பலதரப்பட்ட பேர் வருவாங்க, இந்த உலகத்துல இருக்கிறாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் தன் பிள்ளைகளாக பார்க்கிறாரு. அப்படி போல எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க கத்துக்கொள்ளணும். ஒருத்தர் உயர்வாகவும் ஒருத்தர் தாழ்வாகவும் பார்க்கவே கூடாது. ரீசன் சொல்லக்கூடாது. நம்மள பாவியாக இருக்கும் போதே நம்மளை நேசிச்சார். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம நீதிமானா இருந்து யோசிக்கல, பாவியாக இருக்கும் போதே நம்மளை அவர் நேசிச்சார். அதை யோசித்து பார்க்கணும். அதனால யாரையும் இந்த காரணத்தினால அப்படி ஒதுக்கி வைக்கிறது, இந்த காலம் நேசிகள் பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இப்ப நாங்க சர்ச்சில் பாத்தீங்கன்னா பாஸ்டருடைய பார்வையில நாங்க இல்லை, 2 மாடி மேல போய் நாங்க உட்கார்ந்து இருப்போம். அந்த ஸ்கிரீன்ல தான் நாங்க எல்லா சர்வீஸ பார்ப்போம். அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் பாத்தீங்கன்னா சின்சியரா வேலை பார்ப்பாங்க. அது வாலண்டியர்ஸ், அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, தன்னார்வ தொண்டர்கள். அது வேற, சின்சியரா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்களை யாரும் பார்க்கல. பாஸ்டருக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அவங்க இயேசுவுக்காக நிக்கிறாங்க. இயேசுவின் அந்த அன்பு, அவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் செய்வாங்க. ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அந்த அதிகாலை வேளையில அங்க நிக்கிறாங்க. மழை பெய்தாலும் வெயில் அடிச்சாலும் அங்க வந்துடுறாங்க. நின்று அந்த ஊழியத்தை செய்யறாங்க. ஒரு சம்பளம் வாங்குறவங்க கூட அப்படி வேலை பார்க்க மாட்டாங்க, சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க. இவங்க சம்பளம் இல்லாம அதிகமாக வேலை பார்க்கறாங்க. அங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க இவங்க எல்லாம் தான் பாக்குறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம உதவி செய்யறோம் நிக்கிறாங்க. அவங்க அந்த அப்பமும் திராட்சரசம் கொடுக்கறது, காணிக்கை எடுக்கிறது, அவங்க ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தாங்க நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுக்கறது, ஏதாவது ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கறது, வேற ஏதாவது உதவி செஞ்சா அந்த உதவி கேட்டாங்கன்னா அது உதவி செய்யறது, அப்படி இருந்து பண்றாங்க. பார்வை யாருடைய பார்வையில், ஆனா இயேசு மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு.
அப்ப அந்த அன்பு அவங்களுக்குள்ள அந்த இயேசுவின் அன்பு இவங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு செய்யறாங்க. சுயநலம் உள்ளவர்களால் மற்றவர்களை நேசிக்க முடியாது. செல்பிஷ் பீப்புள்னால மற்றவங்களை நேசிக்க முடியாது. தங்களை பற்றி யோசிப்பவர்களால் மற்றவர்களை பற்றி யோசிக்க முடியாது. மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதை குறித்து இவர்களால் யோசித்து பார்க்கவே முடியாது. அன்பு இருந்தால்தான் பணமோ உதவியோ பொருட்களை கொடுப்பதை பற்றி யோசிக்க முடியும். தன்னை நேசிப்பது போல இவர்களால் மற்றவர்களை நேசிக்க முடியாது. செல்பிஷ் பீப்புள்னால மற்றவர்களை நேசிக்கவே முடியாது. நேசிச்சாதான் பட்சபாத்தை பத்தி பேச முடியும். இவங்க நேசிக்கவே மாட்டாங்க, தங்களை தாங்களே தான் நேசிப்பாங்க. தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள், லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க, லீடரா இருக்கிறவங்க தங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை ஒரே விதமாக சமமாக நேசிக்க வேண்டும். சில திறமசாலிகளாக இருப்பார்கள், சில திறமை அற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எல்லோரையும் தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் அரவணைத்து செல்ல வேண்டும். அப்படி பட்சபாதம் இல்லாமல் இருக்கும் போது எல்லோருமே அவர்களை நேசிப்பார்கள், ஆதரவு கொடுப்பார்கள். அவருடைய ப்ரொமோஷனை, முன்னேற்றத்தை ஒருபோதும் பார்க்கப்படாது. உங்க கீழே இருக்கிறவங்க ப்ரொமோஷனை, எலிவேஷனுக்கு ஒரு நாள் நீங்க தடையா இருக்கக்கூடாது. அநேக பெற்றோர் பெண் பிள்ளைகளை காட்டிலும் ஆண் பிள்ளையை அதிகமாக நேசிப்பார்கள். இது தவறு. பட்சபாதம் பண்ணக்கூடாது. எல்லா பிள்ளைகளுமே கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். அதில் ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. இன்னும் சில பெற்றோர் கடைசி பிள்ளையை அதிகமாக, இதுவும் தவறு. பெற்றோருக்கு எல்லா பிள்ளைகளையும் பிடிக்க வேண்டும். ஒரு நேசித்துவத்தை நேசிக்காம இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் யாக்கோபு சொன்னாரு. மற்ற சகோதரர்களுக்கும் யோசிப்புகளுக்கு சொன்னார், அங்க பார்ஷியாலிட்டி இருந்தது, ஃபேவரிட்டிசம் இருந்தது, பட்சவாதம் இருந்தது. அப்படி போல இருக்கக்கூடாதுங்கிறார். டீச்சர்ஸா இருக்கிறவங்க தங்கள்கிட்ட படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நேசிக்க வேண்டும். முரட்டாண்டு பண்ணுகிற பிள்ளைகள் தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் அறியாமல் செய்கிறார்கள். ஏப்ரல் ஃபூல் என்று சொல்லி ஆசிரியர்களின் முதுகுப்புறத்தில் அவர்களுக்கு தெரியாமல் இங்க் அடிப்பது, அவர்கள் உட்கார்ந்து சேரில் கம் வைப்பது, பிளாக் போர்டில் எழுதும் போது பேப்பரில் ராக் செய்து விடுவது, சாக்பீஸை விட்டு எறிவது, இப்படிலாம் நடக்கும். டீச்சர்ஸ் அவங்களுக்கு தெரியல. திரும்பி சொல்லணும், உன்னை நேசிக்கிறேன். யாரு இந்த டஸ்டரை எரிஞ்சையோ, யாரு இந்த ராக்கெட் விட்டையோ, யார் இந்த கம்மை வச்சு, யார் எனக்கு இங்க் அடிச்சியோ, உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. உன்னை நேசிக்கிறேன்னீங்கன்னா அப்ப வெக்கப்பட்டு போவான். அதான் சத்துரு வேணவனே அவனுக்கு சாப்பாடு கூடு, பசியா இருந்தாலும் அவனுக்கு தண்ணீர் கூடுங்க. உன்னை இன்சல்ட் பண்றவனை நேசிச்சு பாரு. நான் அஸ்ஸாம்ல கவுஹாத்தில தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் சென்னையில இருந்து நிக்கிறாரு. சென்னை தூர்தர்ஷன்ல உள்ள ஒரு ஆபீசர் யூஎம் கண்ணன்ட்டு. அவரை நான் டிவியில நான் முன்னாடி பார்த்திருக்கிறேன். எதிரொலியில இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்றதுல இருந்து உட்கார்ந்து இருப்பாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும், நேரடியா பழக்கம் கிடையாது. அவர் எங்கேயோ வந்தவரு, எங்க போகணும் எப்படி போகணும்னு தெரியல. அவர் அப்படி நிக்கிறாரு. அப்ப நான் அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு தங்க வச்சு, அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து, அவர் எங்கெங்க சுத்தி காமிக்கணுமோ எல்லாம் சுத்தி காமிச்சு அவரை அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு தெரியாது, பின்னாடி நான் சென்னை தூர்தர்ஷனுக்கே நான் டிரான்ஸ்பர் ஆகி வருவேன். நான் இங்க வந்த போது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல போய் அட்மிஷனுக்கு என் மகளை சேர்க்கணும்னு போய் நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்டர்டுக்கு அதிகமான தொகை கேட்கறாங்க. ஃபீஸ் இல்லாம அதிகமான தொகை கேட்கறாங்க. என்னால அவ்வளவு தொகை கொடுக்க முடியாது அந்த நேரத்துல. அப்ப நான் சொல்றேன், எனக்கு அவ்வளவு முடியாதுன்னா அட்மிஷன் இல்லைன்ட்டாங்க. எங்கெங்கயோ அலையிற முடியல. அப்ப முடியாம போய் நான் தூர்தர்ஷன் உட்கார்ந்து இருக்கிறேன். அங்க இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம், எஜுகேஷன் ப்ரோக்ராம் பண்றதுக்குன்னே ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறார். அவர்கிட்ட போய் உதவி கேட்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சீட்டு கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ற, என் விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் இது யார்கிட்டலான்னு காமிக்கின்றேன். ஏன்னா எதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு நான் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கேன், என்ன பண்ணனே தெரியாம. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஐயம் நிக்கிறாரு. உள்ள எப்ப வந்தீங்கன்றாரு. இன்னைக்கு ஞாபகம் இருக்கான, என்ன எப்படி மறப்பேன் உங்களை, எப்படி மறப்பேன் நானு. நான் அப்படியே என்ன பண்ண போறேன்னு தவிச்ச போதே, எனக்கு நீங்க தானே எல்லாம் செஞ்சீங்க அப்படின்ற, எப்படி இருக்கீங்க, எப்ப வந்தீங்க, என்ன போர்ட்ல பார்த்து நீங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்கன்னு போட்டிருந்தாங்க, அதான் உங்களை பார்க்க வந்தேன். அப்ப இந்த மாதிரி மகளுக்கு அட்மிஷன் கிடைக்கணும்னு வாங்க என் கூட இருந்தாரு. ஒரு பைக் வச்சிருந்தாரு. அந்த பைக்ல அந்த பக்கத்து ரோடு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துல சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர் கூட்டிட்டு போனாங்க. ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப பழக்கமானவங்க. இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே
நீங்க போங்க, நான் பேசுறேன், நீங்க போங்கன்றாங்க. நான் வந்து சேர்றதுக்குள்ள ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நான் எந்த ஸ்கூல்ல, குறிப்பிட்ட ஸ்கூல்ல போய் நான் வந்து அதிகமான தொகை கொடுக்கணும் திரும்பி வந்தனோ, அங்க இருந்து அநேக போன் கால் எனக்கு இந்த மாதிரி போர்டுல போட்டிருக்காங்க, இத்தனை போன் கால் வந்திருக்குது. அப்ப நான் பண்ணா, இங்க வந்து உடனே அட்மிட் பண்ணிக்கோங்கன்றாரு அந்த கரஸ்பாண்டன்ட். யாரு என்னைய வந்து சீட்டு இல்ல, இவ்வளவு பணம் கொடுத்தாதான் அட்மிஷன் சொன்னாரோ அவர் தான் பேசுறாரு. நான் சொன்னேன், எனக்கு அவ்வளவு பணம் கொடுப்பேன். நீ இல்ல நீங்க பணம் எல்லாம் இல்ல, நீங்க வாங்க, முதல்ல நீங்க வாங்கினாரு. போனா பணமே வேண்டாம், ஃபீஸ் மட்டும் கட்டுங்க, எனக்கு அட்மிஷன் கொடுக்காரு. ஒரு போன் கால் மட்டும் பண்ணி அந்த சிஇஓட்ட மட்டும் சொல்லிருக்கேன், நான் அட்மிஷன் கொடுக்குறேன். அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லிருக்காங்க, ஒரு சீட்டு கொடுங்க. பாருங்க, நம்ம இவர் எனக்கு உதவி செய்வார்னு நான் உதவி செய்யல, நான் அவருக்கு உதவி செய்யணும், என்னால முடிஞ்சிருக்கு, செஞ்சேன் நான். அது எங்க வந்து சேருது பாருங்க, எனக்கு எவ்வளவு ஒரு ஹெல்ப் பாருங்க சரியான நேரத்துல. அதே மாதிரி நிர்மல் சித்தார்னு ஒருத்தர், அவர் அப்ப டிப்டி டைரக்டர் ஜெனரல் ஆல் இண்டியா ரேடியோல. சில்க்சர்ன்ற ஒரு இடத்துல ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் இன்னாகிரேட் பண்றாங்க. அதுக்காக டெல்லியில ஹெலிகாப்டர்ல வந்துட்டார் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்துட்டார் ஹெலிகாப்டர்ல. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அது புரோட்டோகால் பிரகாரம் என்னன்னா கரெக்ட் டைம் கிளம்பிடும் ஹெலிகாப்டர். அது போய் கவுஹாத்தி போய் அங்கிருந்து பிளைட் போயிடும் டெல்லிக்கு. இவர் அங்க போய் எல்லாத்தையும் டேங்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள ஹெலிகாப்டர் கிளம்பி போயிடுச்சு. நான் ஹெலிகாப்டர்ல போக வேண்டியவன் கேசட்டை எடுத்து என் கூட வந்திருந்தவர்கிட்ட கொடுத்து அவரை போக சொல்லிட்டு நான் கார்ல வரேன். அப்ப நான் ஹெலிபேடுல யாருமே இல்லை, கோட் சூட்டு போட்டு ஒருத்தர் மட்டும் நிக்கிறாரு. நான் கார்ல வந்தவன் எனக்கு என்னமோ தோணுச்சு, நில்லுங்கன்னு சொல்லிட்டு கார்ல இறங்கி போய், நீங்க யாரு, ஏன் நிக்கிறீங்கன்னா நான் சொல்றாரு, நான் நிர்மல் சித்தார் என் பேரு, நான் டிப்டி டைரக்டர் ஜெனரல், இந்த மாதிரி நான் டெல்லியில இருந்து மினிஸ்டரோட வந்தேன், இந்த ஹெலிகாப்டர் நான் போகணும், மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அபிஷியல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரும் பறந்துட்டாங்க, ஏன்னா இவருக்கு உதவி செய்யணும்னா நம்ம கஷ்டம் சொல்லி ஓடிட்டாங்க அவ்வளவு. நான் போய் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறேன், ரேடியோ ஸ்டேஷன் சொல்லி எல்லாத்தையும் பாக்குறேன், என்னங்க அவர் வந்துட்டாருன்னா கண்டுக்காட்டுங்க, போயிருங்கன்றாங்க. அப்படி சொன்னேன், சார் ஒன்னே ஒண்ணுதான் டிஃபிகல்ட்டி, இப்ப வந்து என்னால உங்க ஹெலிகாப்டர்ல கொண்டு போக முடியாது, ஆனா பல மணி நேரம் கார்ல டிராவல் பண்ணணும் கவுஹாத்தி வரைக்கும், நீங்க உங்களுக்கு ஆட்சேபனை என்னோட வர முடியுமான்னு. அதான் ஒரே வழி, வேற வழி இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு, இங்க வந்து கலெக்டர்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாங்க வந்து டிப்டி கமிஷனர்னு வாங்க, டிசின்னு வாங்க, ஒவ்வொரு கலெக்டர்கிட்டயா கூட்டு போய் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, அவருக்கு என்னென்ன பழங்கள் வாங்கி கொடுத்து, அப்படியே 16 மணி நேரம் 18 மணி நேரம் கார்ல கூட்டிட்டு வந்து அவருக்கு கவுஹாத்தில தங்க வச்சு அவருக்கு ஃபிளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சேன். அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா இவர் ஆல் இண்டியா ரேடியோல இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா தூர்தர்ஷனுக்கே ஹெட்டா வந்துட்டாரு. ஹெட்டா வந்து எனக்கு கூப்பிட்டாரு, கூப்பிட்டு நான் அப்ப சொல்றேன், நான் டிப்டி டைரக்டர் ஜெனரல் ஆல் இண்டியா ரேடியோ தான், இல்ல இப்ப நான் டைரக்டர் ஜெனரல் தூர்தர்ஷன், தூர்தர்ஷனுக்கு ஹெட்டா வந்துட்டாரு. வந்து எனக்கு வந்து சொல்றாரு, எனக்கு வந்து நான் சொல்றாரு, எனக்கு வந்து உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் கேன் ஐ டூ ஃபார் யூன்றார், என்ன உதவி உனக்கு வேணும்ன்றார். அப்படி போல நம்ம கைமாறி கருதாம செஞ்சோம்னா ஆண்டவர் நமக்கு அந்த அன்புக்கான வெகுமதி அவர் கொடுப்பாரு. அது அன்பு செலுத்தி பாருங்கள்ன்றதா. நம்ம பாரபட்சம் இல்லாம நம்ம அன்பு செலுத்தணும்னா அதனுடைய பலனே வேற, பலனே வேற. கொடுக்க முடியாதவங்களுக்கு கொடுன்றார், ஊனருக்கு கொடு, சப்பானிகளுக்கு கொடு, அவங்க வந்து என்னுடைய அன்பை காணட்டும், அவங்க திருப்பி உனக்கு கொடுக்க முடியாது, நான் உனக்கு அதை தருவேன்ற. எங்கோ ஆரம்பிச்சாரு, பட்சபாதம் பண்ணாதீர்கள்ன்றது அந்த அன்புலதான் எல்லா காரியம் இருக்குன்னு அந்த அன்புடைய அந்த ரூட்டுக்கு கொண்டாந்து காமிக்கிறார் பாருங்க. எப்படி அந்த அன்பு இருந்தா, இந்த மாதிரி ஒரு அன்பு இருந்தா உங்கள்கிட்ட நிச்சயமா பட்சபாதம் வராது. பெர்ஃபெக்ட் லவ், பூர்ணமான அன்பு உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். இயேசுவின் அன்பு, தியாகமான அன்பு வெளிப்படும். ஒரு உலக கவிஞன், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உலக கவிஞன், அவர் சொல்றாரு, இயேசுவின் அன்பு, அந்த சிலுவையில இயேசு காமிச்ச அன்பு போல உலகத்துல எவனுமே அன்பை காமிக்க முடியாது. தன் உயிரையே பலியாக கொடுத்து இவ்வளவாக நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு காமிக்கணும்னா
இந்த அன்புக்கு நிகர் எந்த அன்பை சொல்ல முடியுன்ற. எப்படி பாருங்க, ஒரு உலக கவிஞர் அவங்க சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு இயேசுவின் அன்பை புரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த வேதத்தை படிச்சோம்னா போதும். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு, சாதாரணமான அன்பு இல்லை. இந்த அன்பு நம்மள இருந்து வெளிப்படுத்தணும்னு விரும்புறாரு அவர். அதனால யாரையும் பட்சபாதம் பண்ணக்கூடாது. உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி நேசிக்கணும். அவங்க மேனேஜரா இருக்கலாம், ஒருத்தர் பியூனா இருக்கலாம், ஒருத்தர் கிளார்க்கா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி நேசிக்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்க போறீங்க, சீஃப் மினிஸ்டர் வீட்டு அந்த ரூம்ல வாசல்ல ஒரு பியூன் இருப்பான். அந்த பியூனையும் ஒரே மாதிரி நேசிக்கணும், அந்த சீஃப் மினிஸ்டரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். கர்த்தர் கிருபையாய் ஒருத்தரை சீஃப் மினிஸ்டராவும் ஒருத்தர் பியூனா வச்சிருக்கிறாரு. அது ஆண்டவருடைய கிருபை. அந்த மனுஷன் மேல உள்ள கிருபை, அவரை மேல வச்சுக்காது அன்பு கிடையாது, அது கிருபை. ஆனா நம்ம ஒரே மாதிரி நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்தா சீஃப் மினிஸ்டரையும் அந்த பியூனை எப்படி பார்ப்பாரு? எங்க கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கையில சுண்ணாமும் வச்சுக்கிட்டு பார்க்கப்படாதுன்னு. ரெண்டு கண்ணுலயும் ஒரே மாதிரி வெண்ணெய் வச்சு பார்க்கணும், ரெண்டு கையிலும் சுண்ணாமு வைக்கக்கூடாது. ஒன்று வெண்ணையும் ஒன்று சுண்ணாமும் வச்சு பார்க்கப்படாதுன்னு. தாய்மார்கிட்ட இருக்கிற வீக்னஸ் அதுதான். அதாவது கடைசி பிள்ளை ரொம்ப நேசிக்கிற கடைசி பிள்ளை செல்ல பிள்ளைன்னு பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி அன்பு செலுத்தணும். பின்னாடி அவங்க எப்படி நடப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அத்தத்தை தான் தெரியும். நம்ம நேசிக்க ஒரே மாதிரி நேசிச்சுட்டு போயிடணும்.